வெல்கம் டு ஜிவி ஃப்ளோரா. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது இந்த சிம்பிளான ப்ரூச் ஒர்க் பண்ணுற ப்ளவுஸ் தாங்க. இதில் என்னென்ன மெட்டீரியல்ஸ் யூஸ் பண்ணோன்னா டியூப் பீட்ஸ் யூஸ் பண்ண போகிறோம். அதுக்கப்புறம் லைட் பிங்க் கலரில் சித்தாரா யூஸ் பண்ண போகிறோம். அது பர்பிள் கலர் ப்ளவுஸுன்றதுனால லைட் பிங்க்கு. அப்புறம் சித்தாராக்கு இன்பிட்வீனில் வைக்கிறதுக்காக கோல்டு கலரில் சுகர் பீட்ஸ் யூஸ் பண்ணுறோம். இதில் இருக்க சுகர் பீட்ஸ் எல்லாமே சேம் சைஸில் தாங்க இருக்கும். இது டிஃப்ரெண்ட் சைஸில் இருக்காது. இப்போ நம்ம ப்ரூச் ஒர்க் பண்ணுறதுக்காக எடுத்திருக்க ப்ளவுஸ் ஆஃப் ஹேண்ட், ஃபுல் ஹேண்டு கிடையாதுங்க, ஆஃப் ஹேண்ட். எப்போவுமே ப்ளவுஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கப்போ 1/2 இன்ச்சு கேப் விட்டுட்டு ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஏன்னா அது கைக்கு கீழே இருக்கிறதுனால அது தெரிய போகிறது கிடையாது. ஸோ நமக்கு அது சாரீலேயுமே மாட்டி ப்ளவுஸு பிச்சுக்காமல் இருக்க நல்லாவே கரெக்டாகவே இருக்கும். ஸோ அதனால் எப்போவுமே 1/2 இன்ச்சு விட்டுட்டு ஸ்டார்ட் பண்ணுங்கள். இப்போ அந்த 1/2 இன்ச்சு விட்டுட்டு ஸ்டார்ட் பண்ணும்போது அந்த இடத்துல பேக் ஸ்டிச் மாதிரி உள்ளே ஒரு ஸ்டிச் போட்டுட்டு தான் நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம். ஸ்டார்ட் பண்ணிவிட்டு டியூபீடை உள்ளே இன்செர்ட் பண்ணிவிட்டு அதை கிராஸாக வச்சு அது எங்கே எண்ட் ஆகுதோ அந்த இடத்துல பஞ்ச் பண்ண போகிறோம். பஞ்ச் பண்ணதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு ஸ்டிச்சுக்கு போகக்கூடாதுங்க. ஏன்னா இது டியூபீடுன்றதுனால அது லூஸாக இருக்கும். அது லூஸ் ஆகாமல் ஸ்டிப்பாக இருக்கிறதுக்காக நம்ம 2 ஸ்டிச்சு போட போகிறோம். இந்த டியூபீடோட முனை கொஞ்சம் ஷார்ப்பாகவே இருக்குது. அதனாலேயே என்ன ஆகும்னா அந்த நூல் கட்டாக நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ அதனால் 2 ஸ்டிச்சுன்றது நீங்கள் 2க்கு பதிலாக 3 கூட போட்டுக்கோங்க. 4 கூட வேணாம், 3 கூட போட்டுக்கோங்க. அப்போ தான் அது இன்னும் நல்லா கொஞ்சம் ஸ்ட்ராங்காக க்ரிப்பாக இருக்கும். அது ஷேக் ஆகக்கூடாது, டைட்டாக இருக்கணும். டைட்டாக இருக்கிற அளவுக்கு ஸ்டிச் போட்டுக்கோங்க. இப்போ 2 ஸ்டிச்சு தான் நான் இதில் போட்டிருக்கேன். போட்டுட்டு இன் பிட்வீனில் அந்த பீடோட சென்டர் பாயிண்டில் பஞ்ச் பண்ணி வெளியே எடுக்க போகிறோம். ஏன்னா இது நம்ம ட்ரீ ஷேப்பில் தான் போக போகிறோம். ஸோ அதனால் அதோட சென்டரில் கொண்டு வந்துட்டு இந்த பீடுக்கு நேர் ஆப்போசிட்டில் இந்த டியூப் பீடை வச்சு அதோட எண்டில் பஞ்ச் பண்ண போகிறோம். பஞ்ச் பண்ணிவிட்டு நான் எடுத்துருக்க நீடில் கொஞ்சம் சின்னதுங்க. ஸோ அதனால் அது உள்ளே எடுக்க கொஞ்சம் கஷ்டமாகவே இருக்குது, டியூப் பீட் லாங்காக இருக்கிறதுனால. ஸோ நான் பண்ணுற மாதிரி இந்த மாதிரி ஜிக்ஸாக்காக எல்லா டியூப் பீட்ஸையும் இன்செர்ட் பண்ணிவிட்டு வந்துக்கோங்க. இந்த நீடில் நம்பர் 8 நீங்கள் யூஸ் பண்ணும்போது நம்பர் 10 இல்லைன்னா 12 யூஸ் பண்ணுங்கள். ஏன்னா 10ஓட நூல் விடுற வாய் சின்னதாக இருக்கும், 12 கொஞ்சம் பெருசாக இருக்கும், கொஞ்சம் லாங்காகவும் இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஹேண்ட் எம்ப்ராய்டரி பண்ணும்போது நீடில் ரொம்பவே முக்கியம். நம்ம எந்த நீடில் யூஸ் பண்ணுறோமோ அதுக்கேற்ற மாதிரி தான் நம்மளால் ஸ்டிச் பண்ணுறது கம்ஃபர்டபுளாகவும் இருக்கும், நம்மளால் கரெக்டான ஷேப்பில் மேக் பண்ணவும் முடியும். ஸோ இட் வுட் பி பெட்டர் இஃப் யூ கோ வித் நம்பர் 12 நீடில். ஓகேங்களா? ஸோ நம்பர் 12 நீடில் வாங்கிக்கோங்க. இந்த டியூப் பீடை நான் ஸ்டிச் பண்ணும்போது நீங்களே பார்த்தீங்கன்னா தெரியும், ஈச் டியூப் பீடுக்குமே நான் 2 ஸ்டிச்சு போட்டு தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஏன்னா அப்போ தான் அது கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கும். நம்ம ஒன்று போட்டோன்னா கண்டிப்பாக அது அறுந்துடும். ஏன்னா அந்த மாதிரி ஆகிருக்கு. அதனால தான் இந்த மாதிரி டிசைனை நம்ம நெக்லைனில் போட்டாலுமே பர்ஃபெக்டாக இருக்கும். இது ஹேண்டை விட, ஏன்னா ஹேண்ட் நம்ம அதிகமாக இப்படி ஆக்ஷன்ஸ் மூமெண்ட்ஸ் கொடுக்குற பிளேஸ் ஹேண்டு. ஸோ இந்த டிசைன் ஹேண்டை விட பேக் நெக்கில் போட்டிங்கன்னா பர்ஃபெக்டாக இருக்கும். எப்போவுமே நம்ம டிசைன் பண்ணும்போது ஒரு டிசைனை அப்படியே காப்பி பண்ணுறதை விட நம்ம என்ன இனிஷியேட்டிவ்ஸ் எடுக்கிறோம், என்ன நம்ம ஓன் டிசைன், ஓன் இமேஜினேஷனை இன்வால்வ் பண்ணுறோமோ அப்போ தான் அந்த டிசைன் இன்னும் பர்ஃபெக்டாக இன்னும் அழகாக இருக்கும். நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணாத ரிசல்ட்டையுமே கொடுக்கும். ஸோ ஒரு டிசைன் பண்ணும்போதே அந்த டிசைனில் இமேஜின் பண்ணிக்கோங்க. நம்ம இப்படி தான் பிளான் பண்ணி இப்படி தான் பண்ண போகிறோன்னு இமேஜின் பண்ணிட்டீங்கன்னா எக்ஸ்பெக்ட் பண்ணதை விட அந்த டிசைன் உங்களுக்கு இன்னும் ரொம்ப அழகாகவே வரும். ஸோ இந்த மாதிரி டியூப் பீடெலாம் முடிச்சுட்டு அந்த ஃபுல் லைனுமே முடிச்சுட்டு நம்ம சித்தாரா ஒர்க்கு பண்ண போகிறோம். என்ன பண்ண போகிறோன்னா இந்த இடத்துலையுமே பேக் ஸ்டிச் மாதிரி போட்டுட்டு பிங்க் கலரில் இருக்க சித்தாராவை எடுத்து ஒர்க் பண்ண போகிறோம். சித்தாராவை ஸ்ட்ரெயிட்டாக தாங்க வைக்க போகிறோம். எந்தெந்த டியூப் பீட் சைடில் போகிறோமோ அதுக்கு நேர் சைடில் வச்சு இதில் சுகர் பீட்ஸ் தான் வைக்க போகிறோம். கோல்டு கலர் 4 சுகர் பீட்ஸுமே சேம் சைஸில் தான் இருக்கும். இதில் அந்த கரெக்டாக அந்த பாயிண்ட் டு பாயிண்ட் பர்ஃபெக்டாக மேட்ச் ஆகும். ஸோ இந்த வீடியோவில் அது கொஞ்சம் கிளியராக தெரியல. பட் ஆனால் போக போக லாஸ்ட்டாக காட்டும் போது அது இன்னும் நல்லாவே தெரியும். இதில் ஒரு ஸ்டிச் பட்டால் மட்டும் போதும். இந்த டைரெக்ஷனை பார்க்குற மாதிரி அதுக்கு நேர் ஆப்போசிட்டில் சித்தாராவை அந்த டைரெக்ஷனில் பார்க்குற மாதிரி தான் நம்ம ப்ளேஸ் பண்ண போகிறோம். ஸோ இந்த மாதிரி இது ஒரு பேசிக்காக என்னென்னா ஒரு ட்ரீ ஷேப்பில் தான் போகும். ஒரு ட்ரீயில் லீவ்ஸ் இருந்தால் எப்படி இருக்குமோ அதோட பேஸ் பண்ணி தான் இந்த டிசைன். இந்த இடத்துல டேப்லெட் பீடுக்கு பதிலாக நம்ம சித்தாராவும் சுகர் பீட்ஸும் யூஸ் பண்ணுறோம். உங்களுக்கு இன்னும் கிராண்ட் லுக்கில் வேணும்னா இன்னும் நிறைய டிசைன்ஸ் ஆட் பண்ணியிருக்கலாம். இந்த ப்ளவுஸ் நான் எங்கள் மம்மிக்காக தான் பண்ணுறேன். அவங்களுக்கு மினிமல் டிசைன்ஸ் இருந்தால் போதும்னு சொல்லிட்டாங்க. ஸோ இது அவங்களுக்கு ஓகேவான்னு கேட்டு தான் பண்ண வேண்டியதாக இருந்தது. ஸோ அதனால தான் நான் மினிமம் டிசைனை யூஸ் பண்ணி இந்த சிம்பிள் ப்ரூச் ஒர்க்கை பண்ணியிருக்கேன்.
இது கிட்டத்தட்ட ஹேண்ட் எம்ப்ராய்டரி தாங்க. ப்ரூச் ஒர்க் எல்லாமே ஹேண்ட் எம்ப்ராய்டரி தான். நம்ம எதுவும் காட்டில் இல்லாமல் எதுலேயுமே இல்லாமல் பேர் ஹேண்ட்லேயே எந்த எக்யூப்மெண்ட்டும் இல்லாமல் வெறும் நீடில் மெட்டீரியல்ஸ் வச்சு பேர் ஹேண்ட்லேயே நம்ம பண்ணிக்கலாம். இந்த மாதிரி இன்னும் நிறைய டிசைன்ஸை கற்றுக்கணுன்னா மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருங்க. லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்தாலும் கமெண்டில் கேளுங்க, நான் ரெஸ்பான்ஸ் பண்ணுறேன். உங்களுக்கு வேறு ஏதாவது டிசைனை கற்றுக்கணுன்னாலுமே அதை கமெண்டில் போடுங்க. அந்த டிசைனை எப்படி பண்ணணுன்ற டுட்டோரியலை நான் உங்களுக்கு வீடியோவாக அப்லோட் பண்ணுறேன். இந்த டிசைனை பார்த்தாலே உங்களுக்கே தெரியுதா, இது கண்டிப்பாக ட்ரீ ஷேப்பில் தான் இருக்குது. ஸோ இதை வந்து நம்ம அந்த சித்தாராவுமே லீஃப் ஷேப்பில் இருக்கிறதுனால ஒரு ட்ரீயில் நம்ம லீஃபை ஆப்போசிட் டைரெக்ஷனில் கொடுக்குற மாதிரி தான் இந்த டிசைன் வந்து கம்ப்ளீட்டாக ஃபில் ஆகுது. சித்தாராவில் மட்டும் ஏன் ஒரு ஸ்டிச்சு போடுறேன்னா, அது வந்து நடுவில் வந்து அந்த பீட்ஸை ஃபில் பண்ணும்போதே அந்த க்ரிப்பை அந்த சித்தாரா கொடுத்துடுது. டியூப் பீட் கொடுக்காது. ஏன்னா டியூப் பீட் வந்து லாங்காக இருக்கிறதுனால அது ஸ்பேஸை மோரோ ஆக்குப்பை பண்ணுறது. அதனால தான் அந்த இடத்துல நம்ம 2 ஸ்டிச்சும் இதில் ஒரு ஸ்டிச்சும் போடுறோம். எப்போவுமே ப்ரூச் ஒர்க்கில் நீங்கள் எந்த ஒர்க் பண்ணாலுமே அந்த மெட்டீரியல் பெருசாக இருக்கா, கண்டிப்பாக வந்து ஒரு ஸ்டிச்சோடு விடாமல் அது க்ரிப்பாக டைட்டாக பிடிக்கிற அளவுக்கு 2 ஸ்டிச் அப்ளை பண்ணிக்கோங்க. வேணும்னா க்ளூவுமே ஆட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் அந்த பிளேஸில் வந்து அது ஷேக் ஆகாமல் மூவ் ஆகாமல் இருக்கும். நிறைய பேர் என்கிட்ட கேட்டுருந்தீங்க, ப்ரூச் ஒர்க் பண்ணும்போது வாஷ் பண்ணும்போது என்ன மேம் பண்ணுறது, அது ஷேப் மாறிடுமே, அதுக்காக என்ன பண்ணுறது சொல்லி கேட்டுருந்தீங்க. பொதுவாகவே ஆரி ஒர்க் ப்ளவுஸாக இருந்தாலும் சரி, ப்ரூச் ஒர்க் ப்ளவுஸாக இருந்தாலும் சரி, நம்ம வாஷ் பண்ண மாட்டோம். ஏன்னா வாஷ் பண்ணக்கூடாது. வாஷ் பண்ணோன்னா அதில் இருக்க கலர்ஸ் போயிடும், டிசைன்ஸ் ஏதாவது ஆகிடும். ஸோ பேர் ஹேண்ட்லேயும் சரி, வாஷிங் மிஷின்லேயும் சரி கண்டிப்பாகவே போடக்கூடாது. நீங்கள் போட்டுட்டு வேர்வையாக இதுவாகிடுச்சு என்ன பண்ணுறது மேம் அப்படி சொல்லி கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணுன்னா, அதை மாடி மேலே கொண்டு போயிட்டு கம்மியாக வெயில் இருக்க இடத்துல கொஞ்சம் நேரம் ட்ரை ஆக்கிடுங்க. அப்போ அது வந்து ஒரு தோச்ச ப்ளவுஸ் மாதிரி ஒரு நியூ ரெஃப்ரெஷ் ஆன மாதிரி ஆகிடும். இந்த வீடியோவில் டியூபீடும் சரி, சித்தாராவும் சரி, நான் பாதி ஹாஃப் ஹேண்ட்லேயே ஆஃப் பண்ணுற வரைக்கும் தான் காட்டியிருக்கேன். ஏன்னா வந்து அதே ஆக்ஷனை தான் நம்ம ரிப்பீட்டடாக அந்த ப்ளவுஸ் ஃபுல்லாமே பண்ண போகிறோம். இப்போ இந்த ஒர்க்கோட எண்டுக்கு வந்துட்டோம். திருப்பி என்ன பண்ணுறீங்கன்னா, நாட் போட்டுக்கோங்க. நம்ம போட்டதுக்கு ஃபினிஷ் பண்ணதுக்கு பக்கத்துலேயே ஒரு சின்ன இது மாதிரி எடுத்து அதில் நார்மலாக நம்ம நாட் போட்டுட்டு, ஒன்று இல்லைங்க 1க்கு 2 3 3 நாட்ஸ் கூட போட்டுக்கோங்க. இதை போட்டுட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்கன்னா, கம் இருந்துச்சுன்னா கம்மை வச்சு அந்த த்ரெட் இருக்க இடத்துல எல்லாத்துலேயும் பேஸ்ட் பண்ணிவிடுங்க. அப்போ தான் இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக க்ரிப் ஆகிடும். பார்த்தீங்களா எவ்வளோ அழகாக இருக்குது இப்போ இந்த டிசைனு. நம்ம சிம்பிளான ப்ரூச் ஒர்க் ப்ளவுஸை பண்ணிட்டோம். இது பார்க்க மட்டும் சிம்பிள் இல்லைங்க, பண்ணுறதுமே ரொம்ப சிம்பிள் தான். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா என்னோடய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். See you on my next video. Thank you so much for watching.